எங்க வித்த ஏன் வித்த அத சொல்லு. வா வா அத போய் மூட்டி எடுத்துட்டு வரலாம் வா. சித்தி, எனக்காக நீங்க இவ்ளோ பதறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு சித்தி. ஏய், உனக்கு ஆறுதலா இருக்கலாம், ஆனா எனக்கு ஆபத்தாலாம் இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. உனக்குலாம் அது புரிய கூடாதுடி, புரியவே கூடாது. உனக்கு அது புரிஞ்சா எனக்கு கண்டோண்டி. எனக்கு இப்ப நீங்க உதவி பண்ண போறீங்களா இல்லையா? அடியே, நீ ஏண்டி நகை வித்த? ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, திடீர்னு எனக்கு ஒரு பண சிக்கல். அதனால என் பீரோல இருந்த நகையை எடுத்து வித்து அதுக்கு பதிலா கவரிங் நகை செட் எல்லாம் செஞ்சு என் பீரோல வச்சுட்டேன். ஐயோ, என் குடிய கெடுத்தாலே. இவன் லாக்கர்ல இருந்தது கவரிங் நகையா? அப்ப நான் கவரிங்க வச்சு கவரிங்க தான் எடுத்தனா? அததான் என் புருஷன் இப்ப சேட்டுக்கிட்ட விக்க போறாரா? ஐயோ, அவரு திரும்பி வருவாரா? ஒரேடியா புழல் ஜெயிலுக்கு போயிடுவாரா? ஐயோ, ஏண்டி நீ இவ்ளோ ஷாக் ஆகுறனா? அப்ப என் நகையை எடுத்தது நீதான். இத தெரிஞ்சுக்கதான் போட்டு வாங்கினேன். சித்தி, சித்தின்னு சொல்லாத. என்ன கத்தி எடுத்து குத்திரு. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்க விரும்பல. உளராம இருங்க சித்தி. இப்போ லாக்கர்ல இருக்க கவரிங் நகையை கொடுத்தா அத்தை கிட்ட மாட்டிப்பேன். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சித்தி. எனக்கு அப்பத்தை யார் வருவாங்கன்னு தெரியல. இதுல நான் உன்னை வேற காப்பாத்துறதா? அத்தை வந்து நகையை கேட்டா நீங்க எனக்கு சப்போர்ட்டா? அதெல்லாம் குடும்பத்து பாரம்பரிய பூர்வீக நகை. அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரும் நகை செய்யறது கிடையாது. இப்ப செய்யற நகையெல்லாம் அந்த பூர்வீக நகைக்கு ஈடாகாது. அத மாத்த வேண்டான்னு ஏன் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். ஐயோ, நீ என்ன அன்னிக்கிட்டே மாட்டி விடுறியே. அத்தை மனசை எப்படி மாத்துறதுன்னு என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் பேங்க்ல இருந்தேன். நீங்க தான் எனக்கு போன் பண்ணி நகையை எடுக்க வேண்டாம், நான் அன்னிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன பேங்க்ல இருந்து திரும்ப வர வச்சீங்கன்னு நான் சொல்லுவேன். அத்தை கிட்ட நீங்களும் ஆமான்னு சொல்லணும். ஐயோ, நானா? ப்ளீஸ் சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட்டு வரேன். அத்தை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என் செல்ல சித்தி இல்ல. வரேன் சித்தி. ஐயோ, அடி பாவி, தேல் கொடுக்கல கொட்டுற மாதிரி ஒவ்வொரு அதிர்ச்சியா கொடுத்துட்டு என்ன இப்படி துடிக்க வச்சுட்டு உன்னை காப்பாத்த நான் வரணுமா? ஐயோ, என்ன யாரு காப்பாத்துவா? போலி நகை எடுத்துட்டு போன என் புருஷனை யாரு காப்பாத்துவா? ஐயோ, முதல்ல அந்த ஆளு காப்பாத்தணும். போலீஸ பார்த்தாலே அந்த ஆளு டர் ஆயிடுவாரு. ஐயோ, என்னங்க, நான் இத வந்துட்டேன். ஐயோ, சேட்டு, வந்துட்டியா? வாப்பா வா. சாரி சேட்டு, பேங்க்ல நகையெல்லாம் செக் பண்ண போயிருந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இவர் தான் நம்ம கஸ்டமர். அப்படியா? இவர் நகை வாங்கி செக் பண்ணு. 100 பவுன் சொல்றாரு, கரெக்டா செக் பண்ணு. பண்ணிடலாம் சேட்டு. ஹலோ, என் பேரு சேது சார். இந்தாங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். பெரிய வியாபாரம் இல்லையா, சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஆமா, பாயே. அட போதும்பா, வா உட்காரு. இந்த சுபத்ரா அதுக்குள்ள போன் பண்றா. அப்படி என்ன அவசரம்? பெரிய அர்ஜென்டா? சுபத்ரா சொல்லு. ஐயோ, என்னங்க, நகையை கொடுத்துட்டீங்களா? கொடுங்க சார். இப்பதாண்டி கொடுக்க போறேன். நகை செய்யறவர் வந்திருக்காரு, செக் பண்ண போறாரு. ஐயோ, ஏங்க, கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க. ஏய், ஏன் அபசகுணமா பேசுற? ஐயோ, தயவு செஞ்சு முதல்ல அதை வாங்குங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நகையை வாங்குங்க. சேதுஜி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒரு செகண்ட் சேட்ஜி, ஒரு அர்ஜென்ட் போன் கால். ஐயோ, கொடுக்காதீங்க, புடுங்குங்க. அந்த சேட்டுக்கிட்ட இருந்து நகையை புடுங்குங்க. ஏய், புடுங்கிட்டேண்டி அறிவு கிட்டவளே. என்னடி உன் பிரச்சனை? ஏங்க,
அதெல்லாம் போலி நகையா? ஏய் என்னடி சொல்ற? ஆமாங்க, அதெல்லாம் கவரிங் நகைங்க. எப்படி? சத்யா நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ஏதோ பண பிரச்சனைன்னு ஒரிஜினலை வித்துட்டு அவளே கவரிங் நகையை தான் பீரோ லாக்கர்ல வச்சிருக்கா. நாம வச்சது கவரிங் நகை, அவ லாக்கர்ல இருந்து எடுத்ததும் அதே கவரிங் நகை தாங்க. ஏப்பா சேதுஜி, என்ன போன் பேச வந்தியா இல்ல பொருள் விற்க வந்தியா? இல்ல சேட்டு, ஒரு அர்ஜென்ட் கால். நகை செய்யறவரு பேங்க்குக்கு போகணும், அவரு வேலையை பார்க்கணும். அதுக்குள்ள நீங்க நகையை கொடுத்தீங்கன்னா அவரு செக் பண்ணி சொல்லிடுவார்ல. அங்க இருங்க. நான் போன் பேசிட்டு வரேன். ஏங்க, ஏதாவது பேசி சேட்டை சமாளிச்சுட்டு நகையை எடுத்துட்டு வந்துருங்க. இல்லனா பிரச்சனையில நம்ம தான் மாட்டிக்க போறோம். அடுபாவி, ஏற்கனவே கமிஷனர் என் ஃப்ரெண்டு ஒருத்த போலி நகையை கொடுத்ததுனால ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு இப்பதான் நீ சேட்சி சொல்லிக்கிட்டு இருந்தா. தொக்க மாட்டிருப்பேன். ஏங்க, முதல்ல சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பி வாங்க. அந்த நகையில எடுத்துட்டு வந்துருங்க. நகையை கொடுத்தீங்க சேட்டு கிட்ட மட்டும் இல்லங்க, உங்க அக்கா கிட்டயும் மாட்டிப்பீங்க. முதல்ல சீக்கிரமா நகை எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. அப்பா கடவுளே, அப்போ நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஒரிஜினல் நகைய நீங்க தான் எடுத்துட்டு போயிருக்கீங்களா? சேது சித்தப்பா நகையோட வரட்டும், உங்க 2 பேருக்கும் பொங்க வைக்கிறேன். சாதாரண காரியமா செஞ்சிருக்கீங்க. அர்ஜுன் கிட்ட நான் மாட்டி விட்டு அசிங்கப்பட வச்சீங்கல்ல, உங்களுக்கு இருக்கு. அப்பாடா, அடி பாவி, 5 நிமிஷத்துல அந்த சத்யா இப்படி நம்மள அலற வச்சுட்டாலே. 1 கோடி எல்லாம் போச்சு. சேதுஜி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார், நகையை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிடுவேன்.